யாரு செட்டிங்கா? ஐயோ ஏங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். என்னம்மா என்ன ஏன் பதட்டம் பதற என்ன ஆச்சு? போர் ரொம்ப உக்கிரமா நடந்துட்டு இருக்குங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன போர் உக்கிரமா நடந்துகிட்டு இருக்குது? ஆமா. ஓ மத்திய ஆசிய போர் இவங்களா? ஏங்க உங்க ஜி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த உடனே தாங்க இந்த போர் ஸ்டார்ட் ஆச்சு. அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் எதுக்கு போனாரு? எதுக்கு போனாரு? போற இது பண்றதுக்கா போனாரு? நிறுத்துறதுக்கு போனாரு? ஏங்க அப்ப அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது போரை நிறுத்திடுங்க. அவர் இதோ பாரு, அவர் ஏதோ வேலையா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்பதான் போர் ஆரம்பிச்சிருக்குது. சாயங்காலம் அவர் போன் அடிச்ச உடனே நின்றுமா போரு. உண்மையா வாங்க சொல்றீங்க? உனக்கு ஜியை பத்தி தெரியாதுமா. அவர் ஒரு வெள்ளை புறா. அவர் பறந்து போய் எல்லாத்தையும் சமாதானப்படுத்திடுவாரு. நீ வா, ஒன்னும் பதட்டப்படாத. எதுக்கு பதட்டப்படுறமா? ஒன்னும் பதட்டப்படாத பாரு. அப்ப ஒன்னும் பிரச்சனை ஆகாதுல்ல? பிரச்சனை என்ன ஆக போகுது? பிரச்சனை வந்தாலும் அவனுங்களுக்கு தானே பிரச்சனை. நம்மளுக்கு என்னமா பிரச்சனை? நம்ம பாட்டுமா பொங்கி தின்னோமா வந்தோமா இருந்தோமான்னு இருக்க போறான். நம்ம எங்க இருக்கிறோம், அவன் எங்க இருக்கிறான். அவனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எதுக்கு மற்ற விஷயத்தில் நம்ம தலையிடணும்? வா போலாம், வா 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 சாப்பிடலாம். Much later. ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க. என்னமா பதற திருப்பி? என்னமா பதட்டமாவே இருக்கிற? என்ன விஷயம்? ஐயோ ஜி ஃபோன் பண்ணா போர் நின்னுடும்னு சொன்னீங்கல. இங்க பாருங்க போர் ரொம்ப தீவிரமாயிடுச்சுங்க. இனிமே நமக்கு கேஸ்லாம் கிடைக்காது போல இருக்குங்க. கேஸ் எல்லாம் கிடைக்காதா? ஆமா, உடனே அவரை ஃபோன் பண்ணி போரை நிறுத்த சொல்லுங்க. அவர் மறந்துட்டாரு போல இருக்குங்க. ஏன் மறந்துட்டாரு? என்னம்மா நான் என்ன ஜிக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃபோன் பண்ணி நிறுத்த அது வெளிநாட்டு விவகாரம். அது அவர் ஃபோன் போட்டிருப்பாரு, அவங்க ஃபோன் எடுத்துருக்க மாட்டாங்க. நடுவில் ஏதோ கடலில் கட் பண்ணி விட்ருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் கனெக்ஷனை. எப்படி இருந்தாலும் ஃபோன் போடுவார். கம்முன்னு ஒன்று கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் ஒன்றும் வராது. உனக்கு ஜியை பற்றி தெரியாது. ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை வந்துச்சா, இவன் அவன் மேலே ஒரு குண்டு போட்டான், இவன் மேலே ஒரு குண்டை போட்டான், இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. ஜி உடனே ஒரு ஃபோன் எடுத்து பண்ணார் ரஷ்யா அதிபருக்கு. இந்த பாரு சண்டையை நிறுத்தியா அப்படின்னாரு. அவன் அங்கே உக்ரைனுக்கு ஃபோன் பண்ணார். எப்பா 2 பேரும் சண்டையை நிறுத்துங்கப்பா. என்னுடைய நிறுத்திட்டான். உண்மையா வாங்க சொல்றீங்க? ஆட சத்தியமா உன்னடே நிறுத்திட்டாங்க. உன்னடே ஜி ஃபோன் போட்ட உடனே அங்கே அவனும் நிறுத்திட்டான், இங்கே இவனும் நிறுத்திட்டான். மொத்தமாகவே முடிஞ்சு போச்சு சண்டை. இதெல்லாம் எம்மாத்துட்டு தம்மத்துட்டு கசையமா இவனுங்க. ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்களேன். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஓல்டு லாங்குவேஜ். ஆமா சொல்லு. கேக்குறவன் கேனையனா இருந்தா ஏய் கெட்ட வார்த்தை பேசாத. எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுமா. எருமா வந்து ஏரோப்ளேன் ஓட்டுமா? எருமாடு எங்க ஏரோப்ளேன் ஓட்டுமா? தெரியுதுல்ல. அப்புறம் என்ன ஜி இங்க ஃபோன் பண்ணுவாரு, அங்க ஃபோன் பண்ணுவாரு, போற நிறுத்துவாருலாம் கதை விட்டு இருக்கீங்க. ஏங்க தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பைத்தியம் ஆயிட்டீங்களாங்க நீங்க? இல்லம்மா உனக்கு தெரியாதம்மா. அதோ பாருமா, இன்னைக்கு நைட்டு விடு, நாளைக்கு பாரு எல்லாம் சரியாயிடும். ஜி ஃபோன் அடிச்சிடுவார். மாமன சரி ஆவலன்னு பாத்துக்கோ. அப்புறம் இருக்கு என்ன உக்கிரமா போறா? ஜி போன் அடிங்க ஜி. 1 week later. ஐயோ என்ன லைனே போக மாட்டுது. கேஸ் புக் பண்ண. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஏங்க ஏங்க என்ன கத்திக்கிட்டே இருக்கிறேன். வாங்க வீட்ல சுத்தமா கேஸ் தீந்துருச்சுங்க. இங்க பாருங்க லைனே போல, புக் பண்ணவே முடியலங்க. அப்படியா? என்ன விஷயமா இருக்கும்? அது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வெளியில் இந்த மண்டபம் எல்லா இடத்துலையும் கேஸ் இல்லையா, எல்லாத்துலேயும் விறகு அடுப்பில் சமைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ ஏங்க அன்னைக்கு நியூஸ்ல சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? கேஸ் தீந்துருச்சுங்க. இப்போ என்னங்க பண்றது? கேஸ் பிரச்சனை வந்துருச்சுங்க. எல்லாரும் கஷ்டப்பட போறாங்க. ஐயோ இன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஜி ஃபோன் பண்ண உடனே போற நிறுத்திடுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, எங்கங்க நிறுத்துனாங்க? நிறுத்தலையே. ஐயோ இப்போ என்ன பண்றது? நீ ஒன்றும் பதறப்படாத. நான் ஒரு கட்டு விறகு வாங்கிக்கிட்டு வரேன், ஓகேவா? அந்த விறகை வச்சு சமையல் பண்ணு. அதுக்குள்ளார ஜி ஏதாவது பண்ணி போற நிறுத்துவார். ஏங்க விறகெல்லாம் வச்சு பண்ண முடியாதுங்க, புகையா வருங்க. என்னமா புகையா வரும்ன்ற? இதோ பாரு, நமக்கு முன்னாடி இருந்த 2 ஜென்ரேஷன் முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? விறகு அடுப்பில் சமைச்சாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ ஜி என்ன பண்ணுறாரு? நம்மலாம் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தானம்மா இதெல்லாம் நிறுத்தி விறகு அடுப்பில் சமைக்க வைக்கிறாரு. இதை புரிஞ்சிக்க மாட்டேன்றியா நீ? தேவையில்லாம உளறாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. எப்படியாவது ஒரு சிலிண்டர் ரெடி பண்ணுங்க. எங்க ரெடி பண்றது சிலிண்டரை? ஊர் எல்லாம் தெருவா நிக்கிறானுங்க. இதோ பாரு, வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாம தள்ளின்னு வந்து நிற்கிறான். பெட்ரோல் பங்கில் அவனு குடத்தை எடுத்துன்னு வந்து நிற்கிறான் பெட்ரோல் வாங்கிறதுக்கு. நேற்று காலையில் போய் நின்னவன், சாயங்காலம் வரேன் பாரு, ஆஃபீஸ் கூட போல, பெட்ரோலே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க? நமக்கு என்ன பிரச்சனை? அவங்க எப்படியாவது போட்டோம் அப்படின்னு தானே சொன்னீங்க. இப்போ நமக்கு பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா? என்ன பண்ண போறீங்க இப்போ? இப்போ ஒன்றும் பண்ண போறது கிடையாது. வேற விறகு வாங்கிட்டு வரேன். விறகு அடுப்பில் சம. என்னால விறகு அடுப்புலலாம் சமைக்க முடியாதுங்க. அந்த புகை என் முகத்துல பட்டுதுன்னா என் மேக்கப்லாம் கலைஞ்சிருவாங்க. மேக்கப் கலைஞ்சிடுமா?
அப்படியே போட்டுனா அதெல்லாம் முடியாது. ஐயோ என்னால சமைக்க முடியாது, நீங்களே விறகடுப்புல சமைச்சுக்கோங்க. ஜி உங்களுக்காக நான் விறகடுப்புல சமைக்கிறேன். 1 hour later. எங்க டிஃபன் ரெடியா? ஏம்மா என்னம்மா பசிக்குதுங்க, ரெடி ஆயிடுச்சாங்க டிஃபன்? ஏம்மா விறகு தீர்ந்து போச்சுமா. என்னது விறகு தேர்ந்துருச்சா? ஆமா விறகு தீர்ந்து போச்சு. நானும் போய் தேடி பார்த்தா மார்க்கெட்ல விறகே இல்ல. அப்புறம் அரிசி இல்ல, அப்புறம் பால் இல்ல, அப்புறம் டீசல் இல்லன்றதுனால லாரி எல்லாம் நின்று போச்சா நடு தெருவுல. ஐயோ அப்ப சோத்துக்கு என்ன பண்றது? ஏதாவது பண்ணுவோம், டென்ஷன் ஆகாத, வெயிட் பண்ண. என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுங்க. என்ன ஐடியா? ஜெகன்மோகினி படம் பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கிறேன். ஜெயமாலினி டான்ஸ் என்னவா இருக்கும், 20 தடவை பார்த்தேன்னா பாத்தீங்க. அது இல்லையா, அதுல இன்னொரு சீன் வரும், யோசிச்சு பாரு. எந்த சீன் ஞாபகம் வந்துருச்சா இப்ப? ஒரு வெள்ளை கலர் மோகினி அடுப்பு உள்ள காலை விட்டு சமையல் பண்ணுமே, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இப்ப நீ உன் காலை அடுப்புல விட்டு எனக்கு டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வர. அடுப்புல விட்டாச்சு என்ன காமெடி? அது அது பாடம். அது மாதிரிலாம் வந்து நெஜத்துல பண்ண முடியாது. ஓஹோ நெஜத்துல பண்ண முடியாதா? உன் ஜீக்கு செமையா முட்டு குட்டல, இப்போ உன் முட்டை எடுத்து அடுப்புல வைக்கறவா. ஐயோ 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 வாங்க வாங்க. क्या रे सेटिंग